ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். சுக்ர் செய்யக்கூடிய நாக்கை கேட்போம், நாவை கேட்போம், ஆரோக்கியமான வாழ்வையை கேட்போம். பொறுமைக்காக வேண்டி துஆ செய்ய மாட்டோம். ஆனால் கஷ்டங்கள் வந்துவிட்டால், பிரச்சனைகள் வந்துவிட்டால் நிச்சயமாக நாங்கள் பொறுமை செய்வோம். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்ற உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் அழகான விதத்தில் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறைக்குள்ளே போய்விட்டார்கள், சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இப்போது சொல்லுகிறான், ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அவர் எதற்காக வேண்டி துஆ கேட்டாரோ அந்த துஆவுக்கு அல்லாஹ் ஆமீன் சொல்லிவிட்டான், இஜாபத் பதில் சொல்லிவிட்டான், அந்த துஆவை கபூல் செய்து விட்டான். ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட்டும், அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் அந்த யூசுஃபை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான், அல்லாஹ் திசை திருப்பி விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பட்டினித்தனம், அவர்களுடைய அந்த கன்னித்தனத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த யூசுஃபை நாங்கள் பாதுகாத்தோம், அந்த யூசுப் அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் நாம் அவரை பாதுகாத்து விட்டோம். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், அலீம் நிகழ்வுகளை அறிந்தவனாக இருக்கிறான், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்தில் மிகவும் அழகான முறையில் எங்களுக்கு ஒரு புத்தியை சொல்லித் தருகிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். சிறைவாசம் என்று சொல்லக்கூடியது, நபிமார்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதே போன்ற உலமாக்கள், இதே நபியினுடைய உம்மத்தில் வந்த உலமாக்களுக்கு இது ஒரு வீரப்பாதையாக இருந்தது. சிறையில் அடைப்பது, சிறைவாசம் அனுபவிப்பது என்று உலமாக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பீரத்துக்கும், உலமாக்கள் ஹக்கில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், வாழ்க்கையில் சோதனைகளையும் வாழ்க்கையில் கஷ்டங்களை நாம் கேட்க மாட்டோம். ஆனால் சந்திக்க வேண்டிய கட்டம் உருவாகும் பொழுது அதை நாம் சகித்துக் கொள்வோம், அதை நாம் பொறுத்துக் கொள்வோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார்கள், லா கைர ஃபீமன் லா யுக்தா ஃபீ ஹாதல் அம்ர், இந்த தீனுடைய விடயத்தில் யாருக்கு சோதனைகள் வரவில்லையோ அவளிடத்தில் எந்த ஒரு ஹைரும் இருக்க மாட்டாது, அவளிடத்தில் ஹைர்கள் பெற்றுக் கொள்வது ரொம்ப குறைவாக இருக்கும். ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், மா அக்பத்து அஹதன், நான் ஒருவரின் மீது பொறாமைப்பட மாட்டேன். நல்ல கர்மங்களின் மீது கிப்தா, அதாவது பொறாமை கொள்வது கூடும். ஒருவர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார், ஒருவர் ஒரு தாயியாக இருக்கிறார், ஒருவர் நல்லதை செய்துவிட்டு வஃபாத்தாகிவிட்டார், எங்களை விட்டும் பிரிந்த மர்ஹூம் நியாஸ் மௌலவி அவர்களை போன்ற ஒரு மனிதர் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார். உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த இடத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சுட்டிக்காட்டினார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய ஒதுங்கும் தளத்தை சுவர்க்கமாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அவர் செய்துவிட்டு போன அத்தனை கர்மங்களையும் அல்லாஹ் அவருடைய மீசான் ஹஸனாத்தில் நன்மைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவைகளை ஏற்று அவைகளை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு அவருடைய ஒதுங்கும் தளத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூத்த உலமாக்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளமாக உடையத்தை பார்த்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் நல்லவன் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை காட்டிருக்கிறார்கள். அதை நாம் நேற்று இரவு நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அதுதான் இன்னமின் அலாமாத்தில் ஹைரி லிரஜுலின் ஸாலிஹ், ஒரு நல்ல மனிதனுக்குரிய ஹைர்கள், ஒரு நல்ல மனிதனுக்கு நனவுகள் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதற்குரிய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் அவனுடைய மௌத்துக்கு பிறகு அவரை நினைத்து மக்கள் அழுது கொண்டிருப்பது, அவரை நினைத்து அவருடைய நலவுகளை மக்கள் பேசிக் கொண்டிருப்பது. லிதா கான ஸலஃப் يعدون كثرة المصلين على جنازة رجل من علامة الخير والقبول له. இதனால தான் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஒரு மனிதனுடைய ஜனாசாவில் லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அணி திரண்டு தொழுவதை கூட அவர்கள் பார்த்தார்கள். இவருக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு கபூலியத் இருக்கிறது, இவரை அல்லாஹ் ஒப்புக்கொண்டிருக்கிறான். இதைத்தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ். இதை நாங்கள் எங்களுடைய உஸ்தாதுமாருடைய கூட பார்த்திருக்கிறோம். ஒரு கட்டத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், கூலூ லி அஹ்லில் பிதஅ, இந்த பிதஅத்துக்காரர்கள்,
இந்த ரவாஃபிதாக்களுக்கும் இந்த அதாவது இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகளை தன்னுடைய கொள்கைகளை ஆக்கிக் கொண்டு, குர்ஆனுடைய கோட்பாடுகளுக்கு முரணான கோட்பாடுகளை தன்னுடைய கோட்பாடுகள் ஆக்கிக் கொண்டு, இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த அஹ்லுல் பித்ஆ, இந்த புதிதாக இந்த பித்ஆத்துக்காரர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பைன வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? யௌமுல் ஜனாயிஸ், எங்களுடைய ஜனாசாக்களுடைய தினமாக இருக்கும். எங்களுடைய ஜனாசாக்களை நீங்கள் பாருங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அல்ல, லட்சக்கணக்கான மக்கள் எங்களுடைய ஜனாசாவை பின்தொடருவார்கள். உங்களுடைய ஜனாசாவை நாங்கள் பார்க்கும் பொழுது அது 100க்கு மேல சேரமாட்டாது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுட்டிக்காட்டியதாக இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஒரு கிதாபில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய உலமா உஸ்தாதுமார்கள் நாம் பாகிஸ்தான்ல பார்த்திருக்கிறோம். கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் தொழுகைக்காக நின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஜனாசாவை பிந்தி வந்தார்கள். எங்களை விட்டு பிரியாவிடே செய்து கொண்டு, எங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு, நாட்டுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு குரலாக இருந்த ஷேக் நியாஸ் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய கட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு ஜம்உன் கஃபீர், ஒரு கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பிந்தியந்து சென்று அவரை பிரியாவிலே செய்துவிட்டு வந்தோம். இது மிக முக்கியமான ஒரு கபூலியத்துக்கு அல்லாஹ் அவரை ஒப்புக்கொண்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்பதாக இதை நான் சொல்லவில்லை. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தை ஆதாரமாக வைத்து நான் சொல்லியிருக்கிறேன். இது ஹதீஸிலும் வந்திருக்கிறது. அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ள், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய பூமியில் நீங்கள் சாட்சி சொல்லக்கூடிய மக்கள். நேற்று இரவு கூடிய அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய நலவுகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். மனிதன் என்று சொல்லக்கூடிய ரீதியில் யாருக்குத்தான் தவறுகள் இருக்க மாட்டாது, மனிதன் என்று சொல்லக்கூடிய யாருக்குத்தான் குறைகள் இருக்க மாட்டாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட்ட மாசூம்கள், தவறு செய்யாதவர்கள் யாருமே பிறக்க மாட்டார்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய அனைவருக்கும் தவறு இருக்கிறது என்பதை நாம் நம்பி இருக்கிறோம். எனவே அவருடைய தவறுகளையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி, கூமு மக்ஃபூரன் கத் புத்திலத் ஸய்யிஆத்துக்கும் ஹஸனாத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எழுந்து செல்லுங்கள், உங்களுடைய பாவங்களையும் நான் நன்மைகளாக மாற்றிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக அவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் செய்த சேவைகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும், அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு துஆ பிரார்த்தனையையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய சங்கையானவர்களே, உலமாக்கள் சிறைக்குள்ளே போயிருக்கிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களுடைய உஸ்தாதுமார்களை பொறுத்தவரையும் அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட மிஸ்ர் நாட்டில், இப்பொழுது கூட சிரியாவில், இப்பொழுது கூட அரபு நாடுகளில் நூற்றுக்கணக்கான உலமாக்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறை வாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் சிறைக்குள்ளே போய் செய்தவர்களை பார்க்கும் பொழுது அது ஒரு பயானாக செய்யலாம். ஒவ்வொரு இமாமும் சிறைக்குள்ளே இருந்து கொண்டு என்ன செய்தார்கள், எப்படிப்பட்ட தாவா களத்தை உருவாக்கினார்கள், எப்படிப்பட்ட பேனாக்களை பிடித்தார்கள், எப்படிப்பட்ட கிதாபுகளை தொகுத்தார்கள், எப்படிப்பட்ட குர்ஆன்களை ஓதினார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உஸ்தாதை பற்றி சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட உதாரணங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி அவருடைய மாணவன் இப்னு கய்யிம் ஜௌஸி சொல்கிறார்கள், இவர்கள் சிறைவாசம் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் 7 முறை சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். கடைசியாக சிறைக்குள்ளே போகும் பொழுது அவர் சொன்னார்கள், அவர்கள் ஒரு கதையை சொன்னார்கள். அந்த கதையை என்னால் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாது என்று நினைக்கிறேன். இதன் காரணமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சிறை வாசம் என்று சொல்லக்கூடியது முஸ்லிம்களுக்கு எப்படிப்பட்ட ஒன்று, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த சிறையை எப்படி அனுபவித்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சிறை எப்படி இருந்தது, அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சிறையையும் ஒரு தாவா களமாக ஆக்கிக் கொண்டார்கள். இஸ்லாத்தையும் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்வதற்குரிய ஒரு தளமாக ஆக்கிக் கொண்டு தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து வரக்கூடிய
அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் சுட்டிக்காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம் அனைவருடைய மௌத்தையும் அழகாக்கி வைப்பானாக, நல்ல மௌத்தாக நமக்கு மௌத்தை தந்தருள்வானாக. யாருக்கும் சிரமம் இல்லாத ஒரு மௌத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நசீபாக்குவானாக. தௌபாவுடைய மௌத்தை நசீபாக்குவானாக. நம்முடைய மௌத்துக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பின்னால் நின்று தொழக்கூடிய மரணமாக, ஜனாசாவாக நம் அனைவருடைய மௌத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நமக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் என்றிருந்தால் நம் அனைவருடைய பாக்கியம், நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களும் கிடைத்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவான் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையுடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல